டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம HCF LCM சீரீஸில் நிறையா ஒரு 2 to 3 கான்செப்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது ஒரு கான்செப்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து LCM மட்டும்தான், HCF கிடையாது. சரிங்களா? என்ன கான்செப்ட்னு பார்த்தாக்க, மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்னா சவுண்டு கொடுக்குறது, ஒளிரும்னா லைட்டு, இல்லாட்டி ஒன்றாக சேருவர் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேள்வியில் என்னென்ன வார்த்தைகள் வந்தால் LCM கண்டுபிடிக்கணும், அதாவது மீசிமா. ஓகேங்களா? LCM கண்டுபிடிக்கணும். முக்கியமான வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னாக்க, வகுபடக்கூடிய எண் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துச்சுனாவே நம்ம வந்து அடுத்தது யோசிக்காமல் என்ன எடுக்கணும்னா LCM. ஓகேங்களா? அடுத்து சிறிய எண்ணுன்னு வரும். பெரிய எண் வந்தால் எப்பொழுதுமே HCF. சிறிய எண் ஸ்மால் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்பொழுதும் இங்கிலீஷில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சிறிய எண் அப்படின்னு வந்தாலோ வகுபடக்கூடிய எண்ணுன்னு வந்து வகுபடக்கூடிய, ஏன்னா LCM வந்து எல்லா நம்பராலேயும் வகுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் HCFால் வகுபடும், கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து எண்களாலும் வகுபடக்கூடிய எண்ணு தான் வந்து LCM. அது வந்து சிறிய நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மல்டிப்புளில் சிறிய நம்பர். ஓகேங்களா? அதனால் இந்த வார்த்தை சிறிய எண்ணுன்னு கேட்டாலும் சரி, வகுபடக்கூடிய எண்ணுன்னு கேட்டாலும் சரி, நம்ம LCM கண்டுபிடிக்கணும். அடுத்தது, மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும், ஒன்றாக ஒளிரும், ஒன்றாக சேருவர் அப்படின்னு கேட்டாலும் நம்ம வந்து யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு LCM கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன்றாக ஒலிக்கும், ஒளிரும், சேருவர்னா ஒரு வட்டத்தை சுற்றி, இது ஒரு வட்டம்னு வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? இது ஒரு வட்டம். இந்த வட்டத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடம். இந்த இடத்துல ஏங்கிறவரும் பிங்கிறவரும் இப்போ நிற்கிறாங்க. ஓகேங்களா? ஏங்கிறவர் சுற்றி வர்றதுக்கு 5 நிமிஷம், அதாவது வேகமாக சுற்றுறாரு, அதனால் 5 நிமிஷத்தில் சுற்றி வந்துடுறாரு. பிங்கிறவர் இந்த இடத்த சுற்றுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. ஓகேங்களா? பிங்கிறவர் இந்த இடத்த சுற்றுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து 2 பேரும் ஒன்றா சுற்றுறாங்க. ஏங்கிறவர் 5 நிமிஷத்துலையும் பிங்கிறவர் 10 நிமிஷத்துலையும் சுற்றுறப்ப மீண்டும் 2 பேர் எப்போ ஒன்றா சேருவாங்க, இந்த இடத்துக்கிட்ட ஒன்றா சேருவாங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. இப்படி கேட்டால் அந்த 5க்கும் அந்த 10க்கும் நம்ம LCM எடுக்கணும். ஓகேங்களா? 5க்கும் 10க்கும் LCM எடுத்தால் என்ன வருதோ அதுதான் ஆன்சர். இதே தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, லைட்டு, அதாவது வந்து லைட் எரிகிறது. லைட் எரிகிறதுனா என்ன அர்த்தம், இங்கே ஒரு லைட் இருக்குது, இங்கே ஒரு லைட் இருக்குது, இங்கே ஒரு லைட் இருக்குது. இது வந்து 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எரியுது. ஓகேங்களா? இது வந்து 6 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எரியுது 2வது லைட்டு. 3வது லைட்டு வந்து 8 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு 3 லைட்டும் வந்து 10 மணிக்கு ஒன்றா லைட்டு, 3 லைட்டும் ஒன்றா ஒளிர்ந்துச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு ஒன்றா ஒளிரும்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 4, 6, 8, 3க்கு LCM கண்டுபிடிச்சி வர்றதை இந்த 10ஓட கூட்டணும். அதுதான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். இதே தான் வந்து பெல்லுக்கும், அதாவது வந்து மணிகளுக்கும். ஓகேங்களா? மணிகளுக்கும் இது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒலிக்கும்னா மணி. ஓகேவா? சவுண்டு கொடுக்குறது. ஓகே, இப்போ என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த இதில் பாருங்கள், வகுபடக்கூடிய சிறிய எண், மிகச்சிறிய எண். இப்படி வகுபடக்கூடியன்னு வந்தாவே நம்ம LCM தான் எடுக்கணும். அடுத்து மிகச்சிறிய எண் கொடுத்துருக்காங்க, LCM தான் எடுக்கணும். ஓகேங்களா? இது பேசிக். இப்போ நம்ம அந்த சம்குள்ள வர போகலாம். பாருங்கள், ஒரு வட்டத்தை சுற்றி வர A என்பவர் 10 நிமிடங்களும் B என்பவர் 25 நிமிடங்களும் எடுத்துக்கொள்கின்றனர். அவர்கள் ஒன்றாக சுற்ற ஆரம்பித்த பிறகு எவ்வளவு நேரம் கழித்து மீண்டும் ஒன்றாக சேருவர்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சின்ன சம்மு தான். ஏங்கிறவர் 10 நிமிஷத்தில் சுற்றி வர்றாரு ஒரு வட்டத்தை, பிங்கிறவர் 25 நிமிஷத்தில் சுற்றி வர்றாரு. ஸோ இப்போ 10க்கும் 25க்கும் நம்ம LCM எடுக்கணும். 10க்கு 25க்கும் LCM எடுத்தால் 50. ஸோ ரெண்டுமே நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க, அதனால் 50 நிமிடங்கள் தான். சுற்ற ஆரம்பித்த பிறகு, சுற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, 50 நிமிஷம் கழித்து 2 பேரும் ஒரே இடத்துல ஜாயின் பண்ணி மீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒன்றா சேர்றாங்க. இதுதான் இந்த சம்மோட ஒரு சாரம்சம். ஓகேவா? சரி, நம்ம எப்பொழுதுமே ஒன்றா சுற்றி வர்றது, ஒன்றாக ஒளிர்றது, ஒன்றாக ஒலிக்கிறது, இப்படிலாம் வந்துச்சுன்னா நம்ம யோசிக்காமல் LCM எடுத்துடணும். ஓகேவா? இது டைரக்ட் சம். எப்போ வந்து ஒன்றா சேருவாங்கன்னு மட்டும் கேட்டதுனால இதை விட்டுறோம் நம்ம. ஓகேவா? சரி, அடுத்ததுக்குள்ளே வரப்போகிறோம். இப்போ அடுத்த சம்ம, ABC ஆகியோர் ஒரு வட்டத்தை சுற்றி வர முறையே 20 நிமிடங்களும், அப்படின்னா என்ன அர்த்தம், ஏங்கிறவருக்கு 20 நிமிஷம், 30 நிமிடங்களும், 2வது யார் வந்திருக்கா 30 நிமிடம், அப்போ B வந்து 30 நிமிஷம். ஓகேவா? 40 நிமிடங்களும் எடுத்துக்கொள்கிறோம். முறையேனா ஏங்கிறவர் 20 நிமிஷம், பிங்கிறவர் 30 நிமிஷம். சார், ஏங்கிறவர் 20, பிங்கிறவர் 30. ஏன்னா இங்கே 1, 2, 3, இங்கே 1, 2, 3, அப்புறம் சிங்கிறவர் 40. இந்த இதுதான் முறையன்றது. ஓகேங்களா? எடுத்துக்கொள்கிறேன். காலை 8 மணிக்கு, நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே என்ன கேட்குறான், காலை 8 மணிக்கு அவங்க ஒன்றா சுற்ற ஆரம்பிக்கிறாங்க.
மீண்டும் எத்தனை மணிக்கு ஒன்றாக சேருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கணக்கு போன கணக்கு மாதிரியே அப்படியே நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 30, 20, 30, 40 மூணுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 40 மினிட்ஸ், இது மூணுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் நமக்கு எவ்வளோ வருது, 120 நிமிடங்கள் வருது. அதை கணக்கு பண்ணி பார்த்தோம்னாக்கா 2 மணி நேரம். 120 நிமிஷம்னா 2 மணி நேரம். சரி, காலையில் 8 மணிக்கு ஒன்றா சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து 8 மணிக்கு 3 பேரும் இந்த இடத்துல நிற்கிறாங்க. ஏபிசி 8 மணிக்கு ஒன்றா சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷம் போட்டிருக்காங்க. 20 நிமிஷத்தில் ஒருத்தர், 30 நிமிஷத்தில் ஒருத்தர், 40 நிமிஷத்தில் ஒருத்தர் சுற்றி வந்துட்டு 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் கழிச்சு, 2 மணி நேரம்னா 8 + 2 = 10. 10 மணிக்கு கரெக்டாக இந்த இடத்துல 3 பேர் ஒன்றா சேருவாங்க. ஏ, பி, சி. எந்த இடத்துல, இந்த இடத்துக்கிட்ட ஒன்றா சேருவாங்க. இதுதான் அந்த கணக்கு. ஸோ வந்திருக்க எல்சிஎம்மை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நம்பரோட கூட்டுறோம். ஓகேவா, எத்தனை மணி கொடுத்துருக்காங்களோ அத்தனை மணியோட நம்ம கூட்டுறோம். இந்த பாருங்கள், 8 மணிக்கு சுற்ற ஆரம்பித்த பிறகு எவ்வளவு நேரம் கழித்து அப்படின்னாக்க 2 மணி நேரம் கழித்து, டைம் என்ன 2, 8 + 2 10 மணிக்கு மீண்டும் ஒன்றாக சேருவோம். இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். 4 இயந்திர மணிகள் முறையே 30 நிமிடம், 1 மணி நேரம், 1 மணி 30 நிமிடம், 1 மணி 45 நிமிடம் இடைவெளியில் ஒலிக்கின்றன. 4 மணி, 4 பெல்ஸ் இருக்குது, 4 பெல்ஸ் இருக்குது. அந்த பெல்ஸ் எல்லாம் முறையேனாக்கா ஃபஸ்ட்டு பெல்லு 30 நிமிஷம், 2வது பெல்லு 1 மணி நேரம், 3வது பெல்லு 1.5 மணி நேரம், 4வது பெல்லு 1 மணி நேரம் 45 நிமிஷம் இடைவெளியில் ஒலிக்குது, சவுண்டு வருது. ஓகேங்களா, மதியம் 12 மணிக்கு அவை ஒன்றாக ஒலிக்கின்றன. மதியானம் 12 மணிக்கு ஒன்றா ஒலிக்குது. மீண்டும் எத்தனை மணிக்கு அவை ஒன்றாக ஒலிக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே எப்பொழுதுமே, இந்த சம்மனும் இல்லை, எப்பொழுதுமே இது மாதிரி மீட்டர், ஒன்று மீட்டர் இன்னொன்று சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்க அப்படின்னா எது இதில் சின்ன அலகுன்னு பார்க்கணும், சென்டிமீட்டர். அப்போ மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றணும். மீட்டர், சென்டிமீட்டர், அடுத்து மில்லிமீட்டர்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. 3 கொடுத்துட்றாங்கன்னா இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம மில்லிமீட்டருக்கு மாற்றணும். ஓகேவா, ஸோ இதுலேயும் இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஒரு பக்கம் மணி நேரம் கொடுத்துருக்கான், இன்னொரு பக்கம் நிமிடம் கொடுத்துருக்கான். அதனால் என்ன பண்ணணும், மணி நேரத்தை அப்படியே நிமிடமாக மாற்றுறோம். 30 நிமிடம் அப்படியே வச்சுக்கிறோம். 1 மணி நேரம்னா 60 நிமிஷம், 1 மணி 30 நிமிடம்னாக்க 60 நிமிஷம் + 30 நிமிஷம் = 90. 1 மணி நேரம் 45 நிமிஷம் அப்படின்னா 60 + 45 எவ்வளோங்க, 105. இங்கே பாருங்கள், 30 நிமிடம் போட்டாச்சு, 1 மணி நேரத்தை 60 நிமிடம், 1 மணி 30 நிமிடத்தை என்ன பண்ணியிருக்கோம், இது அப்படியே 90, அடுத்தது 105 பிரிச்சாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த நிமிடத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணுங்க. இதுக்கு எல்சிஎம் கொடுக்கும் 30, 60, 90, 105. நிறைய பேர் பண்ணுற தப்பு 1.5ன்னு போடுவாங்க, சம்மந்தமே இல்லாமல். 1.5 இல்லை, 1.3ன்னு போடுவாங்க. இந்த இடத்துக்கிட்ட எங்கே தெரியுங்களா, 1 மணி 30 நிமிடத்துக்கு. எப்படி 1 மணி 30 நிமிடத்துக்கு நம்ம 1.3ன்னு போட முடியும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்காமல் செஞ்சு தப்பாக போயிடும் கடைசியில் கணக்கு. நான் இது மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். சரிங்களா, ஸோ அந்த தப்பை நம்ம பண்ண வேணாம், எல்லாத்தையும் நிமிடமாக மாற்றிட்டோம் இப்போ. ஓகேவா, நிமிடமாக மாற்றிட்டு எப்பொழுதுமே பெரிய அலகுகளை, பெரிய யூனிட்ஸை சின்ன யூனிட்ஸாக மாற்றணும். இதை புரிஞ்சுக்கோங்க. கிலோமீட்டரில் கொடுத்தா நம்ம மீட்டருக்கு மாற்றிடணும். மீட்டரில் கொடுத்து இன்னொன்று சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அப்போ 2 அலகுகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எது சின்ன அலகோ அந்த அலகுக்கு நம்ம மாற்றணும். இப்போ இங்கே வந்து மணி நேரம், நிமிடம், செகண்ட்ஸ், வினாடிகள் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்தையும் வினாடிக்கு நம்ம மாற்றிருக்கணும். ஓகேவா, ஆனால் இங்கே நமக்கு வினாடி கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம வந்து மணியை அப்படியே நிமிடமாக மாற்றிட்டோம். ஓகேவா, ஓகே, மாற்றியாச்சு. இப்போ நம்ம வந்தாச்சு, சம்முக்குள்ளார வந்தாச்சு. இப்போ பாருங்கள், எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வருதுன்னா 21, அதாவது 12, 60 நிமிடங்கள் வரும். நீங்கள் இதுக்கு எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 12, 60 அப்படின்றது எல்சிஎம், அதாவது நிமிடம். 12, 60. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதை புரிஞ்சுக்கோங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதனால் கடைசியில் வரக்கூடிய எல்சிஎம் உங்களுக்கு நிமிடமாக தான் வரும். ஸோ இப்போ நிமிடமாக வந்துருச்சு. இதை என்ன பண்ணுறோம், நம்ம மணி நேரத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம். 12, 60 நிமிடம்னா எத்தனை மணி நேரம், நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 60ஆல் டிவைட் பண்ணேன், ஏன்னா 60 நிமிஷம் தான் 1 மணி நேரம். 60ஆல் இது பண்ணாக்க 21 மணி நேரம் வரும். 21 மணி நேரம். ஓகேவா, ஸோ 21 மணி நேரம் தான் வந்து எல்சிஎம் இது இந்த 4 பெல்லுக்கும். ஓகே, இப்போ இதில் எப்படி கழிக்கிறோம், மத்தியானம் 12 மணிக்கு ஒன்றா ஒலிக்குதுன்னு சொல்லியாச்சு.
ஓகேவா? அப்போ மீண்டும் எப்போ ஒன்றா ஒளிரும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, 12 மணி, மதியானம் 12, அதுலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் எவ்வளோ நேரங்க? 12 மணி நேரம். ஓகேவா? மதியானம் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் 12 மணி நேரம். இது எல்லாத்துக்கும் தெரியும். 6 to 6னாலும் 12, 7 to 7னாலும் 12, 8 to 8னாலும் 12. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதே மாதிரி 12 to 12 அப்படின்னா 12 மணி நேரம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 12லேருந்து நைட்டு 12 வரைக்கும் 12 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 9 மணி நேரத்தை கூட்டுறோம். 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 9 மணி நேரத்தை கூட்டினோம்னா காலையில் 9 மணிக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு, அந்த 21 மணி நேரம் வந்துடும். காலையில் 9 மணிக்கு 21 மணி நேரம் வந்துடும். ஸோ முதல் நாள் மதியானம் 12 மணிக்கு ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு தான் அந்த 4 பெல் ஒன்றாக ஒலிக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நிமிடத்துக்கு எல்லாத்தையும் மாற்றிடணுங்க. இது ஒன்று மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இங்கே பெரிய யூனிட், இது பெரிய அலகு. 1 மணிங்கிறது பெரிய அலகு, இதில் சின்ன அலகு இது நிமிடம். நமக்கு வினாடி கொடுக்கல. அதனால் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப, மணியவும் நிமிடத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப நிமிடம் தான் சின்ன யூனிட்டு. அதனால் நிமிடத்துக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டு வரக்கூடிய எல்சிஎம்மும் உங்களுக்கு நமக்கு எப்படி வரும்னாக்க நிமிடமாக தான் வரும். அதை மணி நேரமாக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த மணி நேரமாக கன்வெர்ட் பண்ணி எத்தனை மணி நேரம் வருதோ அதை ஸ்டார்டிங் டைமோட கூட்டுறப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக கூட்டணும். ஓகேவா? ஏன்னா இது மத்தியானம் 12க்கு ஆரம்பிக்குது. அதனால் நம்ம வந்துட்டு மத்தியானம் 12 நைட்டு 12 வரைக்கும் 12 மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு 9 மணி நேரம் கூட்டினா அடுத்த நாள் காலையில் 9 மணி நேரம். ஓகேவா? அடுத்த நாள் காலை 9 மணி. ஸோ கூடுதல் 21 மணி நேரம். எத்தனை மணிக்கு ஒன்றாக ஒளிரும்னு கேட்டால் 9 மணிக்கு ஒலிக்கும். அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு ஒலிக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான். இதில் வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வரக்கூடிய சம்ஸ் அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் நிறையா ஃபீட்பேக் கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் என்னோடய ஸ்டைல்ஸை மாற்றிக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் வந்து சும்மா எந்த எடிட்டிங்கும் பண்ணுறதில்ல, அப்படியே நான் வீடியோவாக போட்டுருக்கேன். இதை இன்னமும் நான் வந்து ரிஃபைன் பண்ணிக்குவேன். சரிங்களா? ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய தவறுகளை திருத்திக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.